வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். அந்த டிஷ் வந்து அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து அவங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது தவிர்த்து அதை சாப்பிட்டு வெளியில வந்து அதை அறிமுகப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு டிஷ் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மீன் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வேலூர் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப பிரபலம். திரு வந்து வேலூர் குடியாத்தம் உங்களுக்கு தெரியுன்றதுனால திருவோட ஃபேவரட் ஃபுட் வந்து இது டிஷ் இது. அதனால அடிக்கடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. நான் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயம். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சேர்ந்து சமைக்க போறோம். பண்ணலாமா? இந்த மீன் சேமியாவை நான் நார்மலி எப்படி பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நான் சோம்பு மட்டும் போடுவேன். சோம்பு போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 2 அதை நறுக்கி வச்சிருக்கேன். அது போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா 2 உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப கொஞ்சமா புதினா வாசனைக்காக. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இப்படி நல்லா வதக்குங்க. ஒரு 30 செகண்ட் 1 மினிட் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் வதக்கிட்டு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொத்து பரோட்டா ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம போடுற மீனும் அந்த சேமியாவும் தான் அப்படியே வந்து கேம் சேஞ்சர். அப்படி வேற மாதிரி மாற்றிடும். சாதமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மீன் வறுப்போம்ல, மீன் வறுக்கிறதுக்கு நம்ம மீனுக்கு மசாலா தடவும்ல, அதில் கொஞ்சத்தை மிச்சமாக எடுத்து வச்சு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து தனித்தனியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நார்மலி என்ன பண்ணுவேன்னா, மீன் மிச்சம் ஆயிடுச்சுன்னா மீன் சேமியா பண்ணுவேன். மத்தியானம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, அது மீதி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆக்க வேணான்றதுனால நைட்டு வந்து இந்த மாதிரி சேமியா மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அது பயங்கரமாக காலி ஆகிடும். அதனால இப்போ மசாலா எடுக்கிறதுக்கு வாய்ப்புன்றதுனால நான் மிளகாத்தூள் தனியாகவே போடுவேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுக்காகவே பண்ணுறீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மசாலா பண்ணுறீங்களோ அந்த மசாலையிலே கொஞ்சம் எடுத்து இதில் இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். அதை போடுறேன். உப்பு நம்ம இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா நம்ம மீன் வறுத்தோம் இல்லையா, அதில் உப்பு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமாகவே கம்மியாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி அப்படி நல்லா வதங்கி வரும். கொஞ்சம் தக்காளியிலேருந்து தண்ணிலாம் வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 4 மீன் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 4-5 இடியாப்பம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 முட்டை எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இடியாப்பெல்லாம் பண்ணலைங்க. நம்ம கடையில் வாங்குவோம்ல இடியாப்பம், அதில் தான் வாங்கினேன். அதில் ஒரு 5 பேக்கெட் இருக்கும்ல, அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 3 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உடனே கிண்டாதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டுங்க.
ஏன்னா நமக்கு வந்து அந்த மீனோட சேர்த்து சேமியாவோட சேர்த்து முட்டையும் அங்கங்கே தட்டுப்படும். ரொம்ப கலந்துட்டோம்னா தக்காளி வெங்காயத்தோடலாம் கலந்து உரு தெரியாமல் போயிடும். எனக்கு அப்படி பிடிக்காது. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி விட்டு விட்டு கிண்டுங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை வேக விட்டு நீங்கள் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளோட இடியாப்பத்தை எடுத்து பிச்சு போடணும். ஆக்சுவலி இதுக்கு பேர் மீன் சேமியா. நீங்கள் வீட்டில் சேமியா பண்ணி இதில் சேர்க்கறதுனா ஓகே. பார்த்தா நம்மலாம் அங்கேயும் கடைகளில் இந்த மாதிரி இடியாப்பத்தை தான் பிச்சு போடுவாங்க. நல்லா பிச்சு தூள்லாம் போட்டுட்டு மீனையும் இப்படி போட்டுருங்க. இல்லை இப்போதான் நம்ம இதை டக்கன்னு கிண்டணும். பார்த்தீங்கன்னா அந்த மீன் முட்டை சேமியா எல்லாம் வந்து ஒன்றோட வந்து கலந்துடணும். அவ்வளோதான், நம்ம மீன் சேமியா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நெய் சேர்ப்பேன். அது ஒரு மாதிரி செம்மையாக டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் போதும், ஓகேவா? அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். நீங்கள் வந்து இதோட பயங்கர தீவிர ஃபேனாக இருந்தால் ஒருவேளை சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மீன் வாங்கி வறுத்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் மிச்சம் இருக்கிற மீனை வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டு மறுநாள் சுட வச்சு சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி நைட்டே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டின்னருக்கு டின்னரும் ஆச்சு, மீனும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம தப்பிச்சிடலாம். அம்மா பண்ணுற டிஷ்ஷஸ் எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி அந்தந்த ஊரில் அவங்க சாப்பிட்டு வளர்ந்த டிஷ்ஷஸும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த வேலூர் அந்த சைடில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது வந்து ஹைப்பே கிடையாதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து சேமியா பிரியாணி மீனில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். நான் கூட அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன், இது எதுக்கு மீன் சேமியான்னு பேர் வச்சிங்க, இது வந்து சேமியா பிரியாணி மீன் பிரியாணி ஏதாவது பேர் வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் தென் இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.